அதெல்லாம் இங்க இல்ல. குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்கே இரு, ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன். சார், ஜென் செக்ஷன் 3rd floor. இல்ல, நான் பிரா வாங்க தான் வந்தேன். லேடிஸ கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸ் தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். அந்த லேடி உடம்பு இருக்குங்க, மத்தபடி எல்லாமே நார்மல் தாங்க. இந்த சைஸ் சரியா இருக்கும். இத gift பார்சல் பண்ண முடியுமா? gift கொடுக்க எவ்வளவு பொருள் இருக்கு, இத போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா, அதுக்குதான் இந்த வாட்டி. ஏய், உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd floor தானுங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த ஆசாமிய பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்மஸாவா? அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தானே, இங்க என்ன பண்ற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டைம் என்ன? 10:35. சரி சரி, கஸ்டமரை பாரு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லிடி. ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க. உங்க வீடு எனக்கு தெரியும்டி, ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஐயோ, என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவாயில்ல, நான் அப்படியே சொல்றேன், மனசுல ஏத்திக்கோ. எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார்பேட். அண்ணா, எங்கடா இருக்கீங்க? டூலெட் போர்டு பாத்தாங்கண்ணா. பாத்தனே. மேல் போர்ஷன் தான். வீடு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னப்பா ஏடிஎம் மறைச்சு பாத்துட்டு இருக்கா? டூலெட் போர்டு இருந்ததுங்க சார். ஆமா, இருந்தது. இப்ப காணுமே சார். இப்பதான்ப்பா அட்வான்ஸ கையில கொடுத்துட்டு போறாங்க. போய் சொல்லாங்க சார். இப்ப சார் டூலெட் போர்டு பார்த்தேன். நான் எதுக்குப்பா போய் சொல்லணும்? நான் தான் இந்த வீட்டோட ஓனரு. இங்க பாரு, இப்பதான் அட்வான்ஸ கையில கொடுத்துட்டு போறாங்க. வீட்டை கூட பாக்கல தெரியுமா? 3வது தெருல இந்த மாதிரி ஒரு டூலெட் போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதை எவனாச்சும் கைட்டுறதுக்குள்ள, யாராவது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள போய் பாரு போ. மேடம், டூலெட் போர்டு பார்த்தேன். மாடி போர்ஷன் தாங்க. 3000 ரூபாய் வாடகை, 15000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லைங்க மேடம். நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான் மேடம். அப்போ 3500 ரூபாய் வாடகை, 20000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கீ, மாடியில போய் பாருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுக்கு பாக்கணும்? அப்ப வீட்டுக்கு எப்ப கூடி வருவீங்க? மேடம், இன்னைக்கு நைட்டே வந்துடுறேன் மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்க வீட்டுக்கார கூட்டு சேர்த்தாதீங்க. சேர்த்துட்டீங்கன்னா ரோடி பண்ண காதலை பத்தி பேசியே கழுத்தட்டுருவாரு. இல்ல, அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லைங்க. அப்படின்னா சரி.
தம்பி இங்க வாடா. தம்பியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்ப டியூஷன் நிறுத்திட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்லி டெஸ்டா? மேடம், ஐ எம் 27 years old. குழந்தை பேக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. மேடம், என்ன பார்த்தா தெரியாது. ஓப்பனா சொன்னா பாக்க தான் தெரியும். சரி, நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். குழந்தை யாரு? நன்னா இருக்கானே, உங்க ரிலேஷனா? இல்ல ஆண்டி, எங்க மம்மி கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மேட்ருக்கே வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பாக்கலாம். ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற? மாமி, குழந்தை நீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமா இல்லாம எதுக்குடா வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில எல்லாம் இறங்குற? வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. கடைசி வரைக்கும் அப்படித்தானோ? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஹலோ, ஊட்டிலையா? பார்ட்டி கரெக்டான ஆளு தானே? சரி வரேன். ஆ, போய் அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு வா. ரோட்ல போற பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க? செருப்ப கைட்ட போறானா? ஏய் சொல்றேன்ல, போட. முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க.
முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்துதான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? டேய், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போட. கொத்தை பார்க்கலாமா, துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. குளிரெடுக்கிற பருவம், ஆனால் கொதியாய் கொதிக்கிறது உருவம். குறுகுறுக்குது இதயம், ஆனால் தவியாய் தவிக்குது உடலும். பொறுத்தது போதும் புயலன வாடா, கொத்தை பார்க்கலாமா, துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா. உறக்கத்தை மறந்திடு, பகலும் இங்கு போதாதே. விரைவில் நீயும் கள்ளத்தினில் இறங்கிடு, எனது அனுமதி கூறாதே. உறவில் என்று ஆணில்லை பெண்ணில்லை, காமம் பார்க்காதே. வெட்கம் என்ற உறவினில் பொருள் இல்லை, மீறி விட தயங்காதே. ஆடை அணிந்திருக்கும் பொழுது இங்கு வேக தடை இருக்கும் சிறிது. வாசல் திறந்திருக்கும் பொழுது இன்ப காற்று நுழைவது எளிது. நீ அடங்கிடும் வரையில் ஆசையை ஊற்று, கொத்தை பார்க்கலாமா, துளைக்க வாடா, துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா. இது கிடைக்கிற சுகமல்ல, நினைக்கும் போது வராதே. கிடைக்கும் நல்ல வாய்ப்பை கெடுத்து படுக்கை அதை தேடி போகாதே. சரசம் வெறும் சபலமாகாது, முடிந்தும் முடியக்கூடாதே. விரசம் என்ற எல்லை தாண்டாமல் காமம் கை கூடி வாராதே. கச்சு தளர்கின்ற நேரம் எனது கிளர்கின்ற மாயம். உச்சம் தலையேறும் மோகம் துளி உச்சம் வைக்காமல் தீரும். அது அடங்குவதொரு தரம், எழுவது நிரந்தரம். கொத்தை பார்க்கலாமா, துளைக்க வாடா, துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா.